ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 3/8/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையான ராஜ ரிஷிகள் மற்றும் ராஜயோகிகள். நீங்கள் ராஜ்யத்திற்காக நிச்சயம் தூய்மையாக வேண்டும். கேள்வி: எந்த கவனம் ராஜ்யத்திற்கு தகுதி பெற வைக்கின்றது? பதில்: படிப்பில் முழு கவனம் இருந்தால் ராஜ்யம் கிடைக்கும். தந்தை எதை சொல்கிறாரோ அதை நன்றாக கேட்டு தாரணை செய்யுங்கள். தந்தை சொல்வதை குழந்தைகள் கேட்டால் ராஜ்யம் கிடைக்கும். ஒருவேளை கேட்கும் நேரத்தில் கொட்டாவி விட்டால், தூங்கி விழுந்தால், புத்தி அழைந்தால் ராஜ்யத்தை இழப்பீர்கள். அதனால் படிப்பிற்கு முழு கவனம் கொடுங்கள். பாடல்: நாம் அந்த வழியில் போக வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்று குழந்தைகளுக்கு ஹடயோகம் மற்றும் ராஜயோகத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறாங்க. அவர்கள் என்ன கற்பித்தாலும் அவை அனைத்தும் ஹடயோகம். அதாவது பரமாத்மாவை தவிர மனுஷங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த யோகம் ஹடயோகம். ஏனென்றால் அவர்கள் கர்ம சந்நியாசிகள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். உண்மையில் இல்லறத்தில் இருப்பவர்கள் ஹடயோகத்தையோ கர்ம சந்நியாசத்தையோ கற்க வேண்டிய அவசியமில்லை. அது துறவர மார்க்கம் இல்லையா? சன்னியாசிங்க சொல்லித்தரது துறவர மார்க்கம். அவங்க தர்மமே வேறன்னு பாபா சொல்றாங்க. உங்கள் தர்மம் தேவி தேவதா தர்மம். அந்த தேவி தேவதைகள் ராஜயோகத்தினாலேயே தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றார்கள். இப்போது நீங்கள் ராஜ ரிஷிகள். பவித்திரமாக இருப்பவரை ரிஷி என்று சொல்கிறார்கள். பாபா சொல்றாங்க, இன்னைக்கு நமக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க, நாம ராஜ ரிஷி. தூய்மையாக இருக்கிறவங்க பேர் தான் ரிஷி. இப்ப நீங்க பவித்திரமா இருக்கிறீங்க. ஒருவேளை பவித்திரமாக இல்லை என்றால் ரிஷி என்று சொல்ல முடியாது. பாபா கூடவே எனது புள்ளி வச்சுட்டாங்க. ராஜ ரிஷி யாரெல்லாம் தூய்மையா இருக்கிறாங்களோ, தூய்மையா இருந்து பாபாவுடைய முரளியை கேட்டு தாரணை செய்யறவங்க ராஜ ரிஷி. தூய்மை இல்லைன்னா அவங்க ரிஷியே இல்லை. நீங்கள் ராஜ்யத்தை பெறுவதற்காக பவித்திரம் ஆகுகிறீர்கள். அவர்கள் ஒன்றும் ராஜ்யத்தை பெறுவதற்காக பவித்திரம் ஆகுவதில்லை. பவித்திர உலகத்தில் நம்மிடம் பவித்திர ராஜ்யம் இருந்தது இல்லையா? சத்தியுகத்துல நம்ம கிட்ட தூய்மையான ராஜ்யம் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். பாரதத்துல தான் 5000 வருஷங்களுக்கு முன்பு தேவி தேவர்களின் பூஜைக்குரிய பவித்திர இல்லற மார்க்கம் இருந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு, சத்தியுகமாக இருந்துச்சு. அப்ப தேவி தேவதைகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பூஜைக்குரியவங்களா, ஆனா இல்லற மார்க்கத்துல இருந்தாங்க. இப்போது பூஜாரியாக பத்தீத்தராக ஆயிட்டாங்க. எப்படி பத்தீத்தமானாங்க? 84 பிறவிகளுடைய கணக்கு இருக்குது தானே. எந்த தந்தை உங்களுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கிறாரோ அவரே உங்களுக்கு 84 பிறவிகளின் கணக்கை சொல்கிறார். மற்ற தர்மத்தை பற்றி சந்நியாசி தர்மத்தவருக்கு என்ன தெரியும்? அவ சொல்றாங்க, மற்ற தர்மத்தை பத்தி சன்னியாசி, ஏன்னா அவங்க வரதே லேட்டா தான், துவாபரயுகத்துக்கு அப்புறம்தான் வராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னால வந்த தர்மத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இது தேவி தேவதைகளின் பழைய தர்மம், அவர்களுடையது பின்னால் வந்த தர்மம். பாபா சொல்றாங்க, எது முடிந்து போனதோ அதை சன்னியாசிகளால் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? வந்ததே துவாபரயுகம், அதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்துச்சுன்னு அவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஹடயோகம் அநேக விதங்களில் இருப்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு நிறைய யோகங்கள் இருக்கு. பதஞ்சலி யோகா, மற்றபடி மனவளக்கலையில யோகா சொல்லித்தராங்க. இந்த மாதிரி அநேக யோகங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தோட ஹடயோகமும் ஆரம்பமாகுது. இப்போது இருப்பது ராஜயோகம். அந்த ஹடயோகத்தை பிறவி பிறவிகளாக கற்று வருகிறார்கள். ராஜயோகத்தை நீங்க ஒரு பிறவி மட்டுமே கத்துக்கிறீங்க. அவர்கள் ஜென்ம ஜென்மமாக பிறவி எடுத்து ஹடயோகத்தை கற்றே தீரணும்.
நீங்கள் ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக, அதாவது கற்றுக்கொள்வதற்காக நீங்க மறுபிறவி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரு பிறவி நாம ராஜயோகத்தை கத்துக்கிட்டு நாம மிச்சம் 20 பிறவி, சொல்லப்போனா இந்த பிறவி சேர்த்து 21 பிறவி நாம என்ன பண்ண போறோம், ராஜ்யத்தை ஆள போறோம். இந்த ராஜயோகத்தை கத்துக்கிட்டு ராஜ்யத்தை பெறுறோம். இந்த ராஜயோகத்தை நீங்க சங்கமிகத்துல மட்டும்தான் கத்துக்கிறீங்க. பாபா சொல்றாங்க, இதை கற்றுக்கொள்வதால் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது, சொர்க்கம் ஆகுது. பிறகு மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து விடுகின்றன. நீங்கள் ராஜ ரிஷிகள். ராதாகிருஷ்ணர் கூட பவித்திரமா இருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரை மகாத்மா என்று கூட சொல்றாங்க. மகாத்மா பவித்திரமாக இருப்பார். நீங்களும் இப்போது மகாத்மாக்கள் மற்றும் ராஜ ரிஷிகள். மகாத்மா என்றால் பவித்ர மகான் ஆத்மா. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. பாபா சொல்றாங்க, மகான் ஆத்மா, மகாத்மான என்னத்தமா, பவித்ர மகான் ஆத்மா. இந்த மாதிரி பாபா சொல்ற விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலையும் இல்ல. சாஸ்திரங்களை பிற்காலத்துல உருவாக்குறாங்க. கதைகளை போல உட்கார்ந்து எழுதுறாங்க. எது நடந்து முடிந்ததோ அதை அமர்ந்து நாடகமாக உருவாக்குறாங்க. அது உண்மை இல்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு நடைமுறையில கற்பிக்கிறாரு. பிறகு அதன் வரலாறு எழுதப்படுகிறது. பாபா சொல்றாங்க, யாதவர், கௌரவர், பாண்டவர் இருந்தனர். நிச்சயம் சங்கமிகத்துல தான் இருந்திருப்பாங்க. யார் சொல்றாரு பாபா? யாதவர், கௌரவர், பாண்டவர். உங்களுக்கு தெரியலையா? பாண்டவர் யாரெல்லாம் பரமாத்மா புரிஞ்சு அவர் வழிபடி நடக்கிறாங்களோ அவர்களை பாண்டவர்னு சொல்றோம். நடக்காதவங்க கௌரவர்கள். நமக்காக யுத்தத்துக்கு தயார் பண்றவங்க யாதவர்கள். சங்கமிகத்தினுடைய வரலாறை உட்கார்ந்து உருவாக்கி இருக்காங்க. பண்டிகைகள் எல்லாம் சங்கமிகத்தை சேர்ந்தவை. ராக்கி கட்டுவது கூட பவித்திரமா இருக்கிறதுக்கு பின்னால் அதன் நினைவு சின்னம் தொடர்கிறது. இங்கே தந்தை கூட அனைவரையும் பவித்திரமாக்கி உறுதிமொழி எடுக்க வைக்கிறாரு. சீக்கியர்கள் கூட கங்கணம் கட்டுறாங்க, பிரேஸ்லெட் மாதிரி கங்கணம் அணியிறாங்க. அதுவும் தூய்மையினுடைய அடையாளம். இந்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா பூநூல் போட்டுக்கிறாங்க, அதுவும் பவித்திரத்தின் அடையாளம். ஆனா யாரு பவித்திரமா இருக்கிறது இல்ல. ராக்கி கட்ட வைக்கிறாங்க, ஆனாலும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா சொல்றாங்க, முன்னர் பிராமணர்கள் ராக்கி கட்டினாங்க, இப்போ சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுறாங்க. அவர் செலவிற்கு பணம் கொடுக்கறாரு இல்லையா? சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டினா இவங்க என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, செலவுக்கு பணம் கொடுக்கறாங்க. இவையெல்லாம் இப்போது ஃபேஷன் ஆயிடுச்சுன்றார் பாபா. உண்மையிலேயே இது பவித்திரத்தினுடைய விஷயம். ராக்கி கட்டுவதுங்கிறது பவித்திரத்தினுடைய விஷயம். குழந்தைகளே, காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்கிறார். அந்த பிராமணர்கள் யாரும் அப்படி புரிய வைக்கிறது இல்ல. குழந்தைகளே, நாங்க தான் பாபா சொல்றாங்க, நாங்கள் தூய்மையாக ஆவோம், ஒரு பொழுதும் விகாரத்திற்கு போக மாட்டோம் என உறுதிமொழி கொடுங்க. இந்த உறுதிமொழி எடுக்க சொல்றது யாரு? எல்லையற்ற பரமாத்மா, எல்லையற்ற தந்தை சொல்றாரு, குழந்தைங்களே உறுதிமொழி எடுங்க. என்னன்னு? நாங்க தூய்மையாவோம், ஒருபோதும் விகாரத்துக்கு போக மாட்டோம். அது மட்டும் இல்லாம அவசராரு, இப்ப நீங்க பத்தீத்தர்களை பாவனமாக்குங்கள் அப்படின்னு நீங்க தான் கூப்பிடுறீங்க. சத்தியுக திரேதாயுகத்துல யாரும் பாபாவை கூப்பிடுறது இல்ல. அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். ராமராஜ்யத்துல 5 விகாரங்கள் இருக்கிறது இல்ல. ராஜா ராணிய போல பிரஜைகளும் இருப்பாங்க. அங்க ராஜா ராணிகிட்டையும் விகாரம் இருக்காது. ராஜா ராணிகளும் தூய்மையானவர்கள், சந்தோஷமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. அதே போல பிரஜைகளும் எப்படி இருப்பாங்களா? தூய்மையா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஆனந்தமா ஆரோக்கியமா இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, நாம தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். இந்த நரகத்தை விட்டு நாம நிச்சயமா போகணும். தூய்மையாக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் இல்லையா? நம்மளை எல்லாம் தூய்மையாக்கி வீட்டுக்கு மட்டும் இல்லை, சொர்க்கத்துக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக பாபா வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் நாம தூய்மையாக கூடாது? அவங்களுடைய அதாவது
அவங்களுடைய ஹடயோகம் பல விதத்துல இருக்குது. ஹடயோகிகள் எத்தனை விதங்கள்ல இருக்கிறாங்க. நீங்க ஜெய்ப்பூர் மியூசியத்துக்கு போய் பாருங்க. பவசரர் எத்தனை விதமான ஹடயோகம் ஹடயோகி இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். பாபா சொல்றாங்க, அதனால எதுவும் ஆகிறது இல்ல. ஏனில கீழே இறங்கிக்கிட்டே தான் போறாங்க. பாரதம் எப்போது பத்தித்தமாகிறதோ, அதாவது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ, அப்போது நிலம் நடுங்குகிறது. தங்க மாளிகை போன்ற எல்லாம் கீழே போகின்றன. மாளிகைகள் போன்றவற்றை யாரும் கொள்ளையடிக்கல அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. அவங்க கோயில்களில் மட்டும்தான் கொள்ளையடிச்சாங்களாம். அங்கிருந்து தான் கொஞ்சம் நகைகளை தங்கத்தை எடுத்துட்டு போனாங்க. நகைகளை அணிய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோரையும் விட உங்களுக்கே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு லட்சுமி நாராயண போட்டோ பாருங்க, எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இல்லையா? உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. நீங்க சொர்க்கத்துக்கு வந்த உடனேயே நகைகளை அணியிறீங்க, ராஜ்யம் செய்யறீங்க. மற்ற தர்மத்தவர்கள் வந்த உடனே ராஜ்யம் செய்யறதில்ல. நீங்க எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்க ராஜ்யத்தினுடைய ஆஸ்திய அடையிறீங்க. இப்ப இத உங்களுக்கு புரிய வைக்கிறார் யாரு? சிவபாபா. பாபா சொல்றாங்க, நான் ஒண்ணு கீதையை படிச்சு சொல்லல. கீதையில என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அவை அனைத்தையும் நான் சொல்லவில்லை. அந்த கீதையில இருக்கிறத பரமாத்மா சொல்லல, மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் பிற்காலத்துல எனது மகா வாக்கியங்களை உட்கார்ந்து சாஸ்திரங்களா உருவாக்குறாங்க. இப்ப கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்களா, துவாபர யுகத்துல இருந்து சாஸ்திரத்தை உருவாக்குறாங்க. பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு எதை சொன்னேனோ அதை நீங்க கேட்டீங்க. அதை கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணீங்களா, போய் ராஜ்யம் செஞ்சீங்க. அங்கே இந்த ஞானம் இருக்காது. சத்தியுகத்துல இந்த ஆன்மீக ஞானம் இருக்காது. இங்கேயோ அப்பாவும் டீச்சரும் அமர்ந்து கல்வி கற்பிக்கிறாங்க. ஒரு சிவபாபாவே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறாங்க, டீச்சராகவும் இருக்கிறாங்க. தந்தையோ இந்தியில தான் புரிய வைக்கிறாரு. இங்க எல்லோரும் இந்தி இந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவர்களின் பாஷை. உண்மையில் பழங்கால பாஷையே ஹிந்தியா இருந்துச்சு. ஹிந்தி வேணாம் வேணாங்கிறாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய பாஷை இந்தியா தான் இருந்துச்சு, சமஸ்கிருதம் இல்லை. இந்த சமஸ்கிருதம் சங்கராச்சாரியாருக்கு பிறகு வந்தது. சங்கராச்சாரியார் வந்த பிறகுதான் சமஸ்கிருதங்கிற ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் உருவாச்சு. பாபா சொல்றாங்க, யார் வருகிறாரோ அவர் தனது மொழிய பயன்படுத்துறாங்க. மற்றபடி தந்தை ஒன்றும் கீதைய சமஸ்கிருதத்துல சொல்றதில்ல. குருநானக்கிற்கு அவரது கிரந்தம் இருக்குது. அவர் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறாரு. அவரையும் அவதாரம்னு ஏத்துக்கிறாங்க. எல்லாரையும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் நல்லது செஞ்சா போதும். ஆன்மீக பர்சனா இருந்தா சொல்றாங்க என்னன்னு அவதாரம்னு. அவர்களிடம் சொல்றாங்க, அவரையும் அவதாரம்னு ஏத்துக்கிறாங்க. அவர்களிடம் ராஜ்யமும் இருக்குது. சன்னியாசிங்க கிட்ட ராஜ்யம் இல்ல. புத்தர், கிறிஸ்து போன்றவர் முதலில் இல்லற ஆத்மாக்களாக இருந்தாங்க. முதல்ல அதாவது என்ன, இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இல்லற தர்மத்தை தான் கடைபிடிக்குது. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா தூய்மையான இல்லற தர்மம் இருந்துச்சு. இப்ப கடைசியில இறுதியில அழுக்கான இல்லறம் தர்மம் இல்லை, அழுக்கான இல்லறம் நடந்துகிட்டு இருக்குது. பாபா சொல்றாங்க, புத்தர், கிறிஸ்து போன்றவர் முதலில் இல்லற ஆத்மாக்களாக இருந்தனர் என்பதை இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போது இல்லறத்தில் இருக்கும் பத்தீத்த ஆத்மாவால் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. தர்ம ஸ்தாபனை பண்ணணும்னா ஆத்மா தூய்மையாக இருக்கணும். பாபா சொல்றாங்க, அவருக்குள் பவித்திர ஆத்மா வந்தது, அது அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கிறிஸ்து அதாவது இயேசு உடம்புல இயேசு ஆத்மாக்குள்ளார கிறிஸ்து ஆத்மா நுழைஞ்சிச்சு. நல்லதை சொன்னாங்க, நல்லதை செஞ்சாங்க. அப்படிதான் அவங்க தான் என்ன பண்றாங்க, அவங்க போன பிறகு அவர்களுடைய வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ தர்மத்தை உருவாக்குறாங்க. பாபா சொல்றாங்க, அவர்களுக்குள் பவித்திர ஆத்மா வந்துச்சு, அந்த தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிச்சு. மற்ற தர்மங்கள் விதவிதமாக அதிகம் இருக்குது. பாபா சொல்றாங்க, வந்து தமது சிறிய மடங்களை ஸ்தாபனை செய்யறாங்க. அவங்க மரத்திலையும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அதாவது அவங்களுடைய மடம்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தால கட்டப்பட்டிருக்குது.
அதனால ஹடயோகத்துக்கும் ராஜயோகத்துக்கும் அதிகமா வித்தியாசம் இருக்கிறது புரியும். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். யாருக்கு பாபா சொல்ற விஷயம் புரியலையோ அவங்க தூங்கி விழுவாங்க, கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்குது, மிக பெரிய வருமானம். நீங்கள் ரத்தினங்களால் பைய நிரப்புறீங்க. அதனால பாபா சொல்றாங்க கண்களை திறந்து வைக்கணும் இல்லையா? பிசினஸ் பண்றவங்க கண்ணை மூடி பண்ணுவாங்களா? இங்க கூட பாபா சொல்றாங்க உங்க கண்கள் திறந்தே இருக்கணும். தூங்கி விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா, புத்தி வெளியே அலைஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களால ராஜ்யத்தை பெற முடியாது. பாபா சொல்றாங்க நீங்க ராஜரிஷி, ராஜ்யத்தை பெறவங்க. தந்தை ராஜதானி ஸ்தாபனம் செய்யறாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யறது இல்ல. திருப்பி திருப்பி பாபா புரிய வைக்கிறார், ராஜ்ய ஸ்தாபனை நானே செய்கிறேன், பாபா சொல்ற கிருஷ்ணர் பண்றது இல்ல. ஸ்ரீ கிருஷ்ணர் தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிருக்காரு. இப்ப நமது தந்தை நிராகார், அவரிடமிருந்து உலக ராஜ்யத்தினுடைய ஆஸ்திய பெறுறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தராயிருக்கீங்க. இங்க ஒரே தர்மத்தை, அதாவது இங்க ஒரே தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. நீங்க அவசரம் சுற்றும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபா வேற எந்த கஷ்டமும் கொடுக்கல. குடிக்க வேணாம், சாப்பிட வேணாம், தூங்க வேணாம்னு சொல்லல. எது செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, என்னை நினைச்சுக்கிட்டே பண்ணுங்க. அவர்கள் தங்கள் வருமானத்தின் பலனை சாப்பிடுறாங்க. யாரு? செல்வந்தர்கள் நிச்சயம் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க தன்னுடைய வருமானத்தினுடைய பலனை சாப்பிடுறாங்க. மால்புரா, அது வந்து ஒரு ஸ்வீட்டு. மால்புரா சாப்பிடுங்க, அல்ல ரொட்டி சாப்பிடுங்க, தந்தையை நினைவு செய்யுங்க. மால்புரா ஒரு சூப்பர் ஸ்வீட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து காஞ்சி போனதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டை சாப்பிடும் பொழுதும் மனநிலை சமமா இருக்கணும். மால்புரானா ஒரு பெரிய ஹை ஸ்டேஜ், மற்றபடி சாதாரண ரொட்டினா ஸ்டேஜு கீழே வரக்கூடாது. நீங்கள் அவசர எதை வேணா சாப்பிடுங்க, தந்தையை நினைவு செய்யுங்க. இருக்கும் பைசா எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே, சாப்பிடுங்க. பாபா எதுக்கும் தடை சொல்றது இல்லை, தந்தையோடு மட்டும் யோக வைங்க. இந்த ராஜ்யத்தை அவசர ஸ்தாபனம் செய்யறதுக்கு உங்களுக்கு செலவே கிடையாது. அந்த சண்டையில எவ்வளவு செலவு ஏற்படுது இல்லையா? ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க, வீரர்கள் சாஞ்சு விழுவாங்க, அவங்களுக்கு வைத்தியம் எல்லாமே பார்க்கணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் இழப்பு இருக்குது, அதே போல பொருள் இழப்பு, எல்லா செலவும் ஏற்படுது. அந்த சண்டையில எவ்வளோ செலவு ஏற்படுது? ஏரோப்ளான் வாங்க எவ்வளோ செலவாகுது? அவ்வளோதான், விழுந்தா ஒரேடியா அழிஞ்சு விடும். எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது. அதனால பாபா நீங்க போகும்போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்யுங்க. சுய தரிசன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. நாம தான் 84 பிறவிகளை முடிச்சிருக்கோம். இப்போ வதனத்தை நோக்கி செல்லணும். வீட்டிற்கு சென்ற பிறகு நாம ராஜ்யத்திற்கு வருவோம். எவ்வளோ ஆழமான விஷயத்தை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம வீட்டுக்கு போகணும், மற்றபடி வந்து ராஜ்யம் செய்யணும். நாமெல்லாம் நடிகர்கள். அந்த சினிமா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுது. இது எல்லையற்ற நாடகம். இந்த சினிமாவுடைய ஆயுசு 5000 வருஷம். பாருங்க, அசராம இந்த நாடகம் சுத்திக்கிட்டே இருக்குது. இதை மனுஷங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகம் முள் காடு, விகாரத்தினுடைய முள் மிக பெரியதாக இருக்குது. அதுதான், இந்த விகாரம் தான் முதல் இடை கடை வரை துக்கம் கொடுக்குது. முதல்ல காம விகாரம், 2வது முள் என்னன்னா கோபம். அதன் அடையாளமாக தான் மகாபாரத சண்டைய காட்டுறாங்க. பாருங்க, எந்த விஷயத்திலயாவது கோபம் வந்துச்சுன்னா உடனே வெடிகுண்டு வீச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படிப்பட்ட வெடிகுண்டுகளை தயாரிச்சு வச்சிருக்காங்க. என்ன போட்டுருவேங்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த வெடிகுண்டை போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆயிடும், அந்த ஏரியாவே அழிஞ்சு போயிடும். பாபா அதை பத்தி இப்ப கேட்க வேணாம். வெடிகுண்டுகள் நிறைய தயாரிக்கிறாங்க, ஆனா அதை பத்தி கேட்க வேணாம். சத்தியுகத்துல சண்டை போன்ற எதுவும் நடக்கிறது இல்ல. சங்கமிகத்துல தான் இந்த மகாபாரத சண்டைய காட்டியிருக்காங்க. மற்ற எந்த சாஸ்திரத்திலையும் சண்டையினுடைய விஷயமே இல்லை. அங்க நீங்க முழு உலகத்துக்கும் எஜமானனா இருப்பீங்க. எங்க சத்தியுகத்துல அவங்கவுங்க அரண்மனைக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க தான் எஜமானன். அதான் பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல
நீங்க எஜமானா இருப்பீங்க. சண்டையினுடைய விஷயமே அங்க இருக்க முடியாது. சாஸ்திரங்கள்ல அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கு நடுவுல சண்டை இருந்ததா காட்டுறாங்க. ஆனா சொல்றாங்க தேவர்கள் அகிம்சையாளர்கள். நீங்க யோக பலத்தின் மூலமாக உலகத்துக்கே எஜமானன் ஆகுறீங்க. இங்க இது அமைதி பலம். இதுல நீங்க எதையும் பேசக்கூடாது. எங்க இங்க அதாவது பிரம்மகுமாரி சாஸ்திரமத்துல எல்லாமே அமைதி பலம். அதனால அதிகமா பேசுறதுக்கு அவசியமே இல்லை. நினைவின் பலத்தால் நீங்கள் தந்தையிடமிருந்து உலக ராஜபாகியத்தை பெறுறீங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அறிவியல் பலத்தினாலதான் விநாசம் ஏற்படுது. அதே அறிவியலாலதான் சத்தியகத்தினுடைய சுகத்தை பார்ப்பீங்க. இப்ப இந்த கலியுகத்துல அறிவியல் பலத்தினால விநாசம், அதே அறிவியலால பார்த்தீங்கன்னா சத்தியுகத்துல நாம சுகத்தை பார்ப்போம். ஏன்னா இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அங்க ஆத்மா வேற ரூபம் எடுத்து வரும். நமக்கு வேக வேகமா என்ன பண்ணுவாங்க, பில்டிங் ரொம்ப நியூ மாடலா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத மாடல்ல ரொம்ப பெருசா அழகா, அது மட்டும் இல்லாம தடைகள் ப்ரூஃபா நமக்கு கட்டி கொடுப்பாங்க. அதனால பாவசர இப்ப அறிவியல் பலத்தால விநாசம். இதே பலத்தை சுமந்துட்டு வர அந்த யாரு பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் அந்த யாதவர்கள் நமக்கு வந்து அங்க உதவி செய்வாங்க. இங்கேயே அவங்க உதவி செய்யறாங்க. ஏன்னா அழிவுங்கிறது நன்மைக்கு. அதனால இங்கேயும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது செய்யறாங்க. சத்தியுகத்துல வந்து நம்முடைய அருமையான வீட்டை நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. சொல்றாங்க அவங்க எல்லாமே இப்ப புதுசா அறிவியல்ல கண்டுபிடிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்க சுகத்துக்காக தான் செய்யறாங்க. இந்த விஞ்ஞானிங்க கூட வந்து கொஞ்சம் ஞானத்தை பெறுவாங்க. கண்காட்சிக்கு எல்லாரும் வராங்க. போக போக எல்லாரும் வருவாங்க. உங்களுடைய அமைதி சக்தியினுடைய சப்தம் வெளிப்படும். கீதையின் பகவான் யார் என நீங்க கேள்வி கேட்குறீங்க. இப்படி வேற யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டவுட்டே கிடையாது, ஸ்ரீ கிருஷ்ணன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் கீதையினுடைய பகவான் சிவபரமாத்மா. எங்க இந்த கேள்வியை எழுப்புறீங்களோ அங்கே அவங்களுக்கு சித்திரத்தையும் கொடுங்க. மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்குறப்ப அப்படியே சிவபாபா படத்தை கொடுத்துருங்க. கீதையுடைய பகவான் பரம்பிதா பரமாத்மாவா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரான்னு கேளுங்க. அவர் 84 பிறவிகளை முழுமையா எடுக்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவிகளை முழுமையா எடுக்கிறாரு. பத்தியத்திலிருந்து பாவனமாக்குறவர் யாரு? ஒரு தந்தை மட்டுமே. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா 84 பிறவி எடுத்து கருப்பாயிடுச்சு. நீங்க கூட 84 பிறவி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு உங்க பிறவி பத்தி தெரியாது. இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நாம எப்படி 84 பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிறது. நடிகர்களாய் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இதை விட்டு கிளம்புறப்ப என்ன சொல்றோம், நாம எல்லாம் நடிகர்கள், நாடகம் நடிக்க போறோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு தான் இப்ப எல்லாமே தெரியும். இப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். சன்னியாசிகளுடைய தர்மமே வேற. பாரதவாசிகளுக்கு தமது தர்மத்தை பற்றி தெரியாத காரணத்தினால அவங்க வந்து மற்ற தர்மத்துக்கு போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஏதாவது ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தால ஒருத்தருக்கு செல்வம் கிடைச்சா அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து ஒட்டிக்கிறாங்க. பிறகு திவாலானா இறைவனுடைய சித்தம்னு சொல்றாங்க, நல்ல சேர்ப்ப ஒட்டிக்கிறாங்க. அதே அவங்களுக்கு துக்கம் வந்துச்சுன்னா இருந்த இடம் தெரியாம போயிடுறாங்க. அது அவசராங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, திவாலானா இறைவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை கிடைத்தால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது, நல்லது. 10-12 நாட்களுக்கு பிறகு குழந்தை இறந்தால் இறைவனுடைய சித்தம் என்று சொல்றாங்க. சொல்றாங்க உயிர் பெற வைக்கிறது நம்ம கையில இல்லைன்னு கூட சொல்றாங்க. பிராக்டிக்கலாவும் சொல்றாங்க, இன்னொன்னு நடந்தா தேவலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பாபா இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்த்திருக்காரு. இப்ப அதிகம் நடக்குது. இங்க தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. மற்றபடி சொல்றாங்க இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே தூய்மையாகுங்க. அப்படிதான் பாபா நமக்கு திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார். எப்போது மகாபாரத சண்டை நடந்ததோ அப்போது இந்த துச்சாதனன் வந்து என்னை அவமானப்படுத்துறான், என்னை இவன்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு திரௌபதி புகார் செஞ்சதா காட்டுறாங்க. நினைவு இருக்கா? 5000 வருடத்தினுடைய விஷயம்.
இந்த விஷயத்திற்காகவே அபலைகள் மீது கொடுமை நடக்குது. சில பெண்களும் அப்படி இருக்கிறாங்க, அவங்களால விஷம் இல்லாம விகாரம் இல்லாம இருக்க முடியல. அவங்களுக்கு பேர் தான் சூர்பனகை பூத்தனா அப்படின்றார் பாபா. யாரு விஷத்துக்காக தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே கம்சன், ஜரசந்தன், சிசுபாலன் இவர்கள் அனைவரும் அழியணும். இந்த நேரம் இருக்கிறதே என்ன அசுர நேரம், ராவண ராஜ்யம். பிறகு அதாவது இந்த அசுர ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரிய ராஜ்யம் வரும். எப்படி 84 பிறவி எடுக்கிறீங்க? இந்த முழு சக்கரத்தை கூட நீங்க தான் புரிஞ்சிருக்கீங்க. எப்போது விகாரத்திற்கு போவார்களோ அப்போது இது மறந்துடும். பாபா சொல்றாங்க எல்லாம் ஓகே தான், ஞானம் ஓகே தான், ஆனா விகாரத்துக்கு போனா இந்த ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் மறந்து போயிருது. பாபா சொல்றாங்க விகாரத்திற்கு செல்பவர்களுடைய முகமே வெளுத்துருது. நாம என்ன செய்துட்டோன்னு அவங்களே உணர்றாங்க. பாபா சொல்றாங்க குழந்தையே, இந்த விஷ சாக்கடைக்கு போகாதீங்க. இதுதான் உங்களுக்கு முதல் இடை கடை வரை துக்கம் கொடுக்குது. அதனால இதுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு பாபா நமக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க. காமம் மகா சத்ரு என்பது பகவான் வாக்கு. ஞான கடல் பத்தீத்த பாவனர், கீதை ஞான வள்ளல், சிவபகவான் வாக்கு என ஒவ்வொரு சித்திரத்திலையும் முதல்ல இதை எழுதுங்க. அப்பதான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் விளைகிறோம். கீதையின் பகவான் உட்கார்ந்து இதை நமக்கு சொல்றாங்க. அதே ஞானத்தை நாம கூட பெறுகிறோம். பகவானே வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. பழைய உலகம் அழியுது. இது ருத்ர ஞான யாகம் தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். இதுதானே ருத்ர ஞான யஜ்யம். உண்மையில சிவபாபா இருக்கிறாங்க. அவரை வந்து ருத்ர பாபான்னு நம்ம சொல்றது இல்லை. மும்பையில பபுல்நாதர் கூட கோயில் இருக்குது. பாபா சொல்ற பபுல் அப்படின்னா முள்ளுக்கு சொல்லப்படுது. பபுல்நாதர்னு பெயர் ஏன் வச்சிருக்காங்க இதை யாருமே புரிஞ்சுக்கல. ஏன்னா பரமாத்மா வந்து ஞானம் கொடுத்த பிறகுதான் நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விகாரம் உள்ள அதாவது உடைச்சி எறிகிறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரத்தினுடைய முற்களை நாம கலைந்து எறிகிறோம். பாபாவுடைய இந்த ஞானத்தினாலதான். அதனால சொல்றாங்க பபுல்நாத், முல்லை மலராக்குபவர், முட்களை கலைந்து எறிபவர் அப்படின்னு சொல்றாங்க. பபுல்நாதர் என ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. இத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. சித்திரம் சிவனுடையதா இருக்குது, மற்றபடி அநேக பேரை வச்சிருக்காங்க. சிவபாபாவே வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்களின் நந்தவனமாக மாத்துறாங்க. அவர்தான் உங்களுடைய தந்தை. யாரு? அந்த சிவன், சிவபரமாத்மா தான் உங்களுடைய தந்தை. சிவ பரமாத்மாய நமக, பிராமண தேவி தேவதாய நமக அப்படின்னு வார்த்தைகள் தெளிவா இருக்குது இல்லையா? மற்றவங்களெல்லாம் தேவி தேவதைகள்னு சொல்றாங்க, ஒரு சிவனை மட்டும்தான் பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தைகள் தெளிவா இருக்குது. இப்ப அந்த பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து இந்த ரதத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தையே, நமது குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தாத, எந்த கெட்ட காரியத்தையும் செய்யாத. எப்படி லௌகிக அப்பா குழந்தைங்களுக்கு புரிய வைப்பாங்களோ அது போல இப்ப பரலோக தந்தை சிவபரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தையே, ஒருபொழுதும் விகாரத்திற்கு போகாத. பாபா இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, விகாரத்திற்கு போகாதீங்க. பவித்திரமாகாமல் சொர்க்கத்துல உயர்ந்த பதவி பெற முடியாது. நீங்கள் மிக நல்ல வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, மற்ற எல்லாரும் இழந்துகிட்டே இருக்காங்க. ஒருவரிடம் கோடி இருந்தால் பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிக்கிட்டே போறாங்க, லட்சக்கணக்கில் ரூபாய்களை செலவு செய்யறாங்க. அவை அனைத்தும் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? எத்தனை மாடி கட்டினாலும் மண்ணோட மண்ணாக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எந்த வேலைக்கும் உதவாது, எல்லாம் அழிஞ்சிடும். இன்னும் 10-12 ஆயிரம் வருடங்கள் நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாங்க மரணம் முன்னால நிக்குது, தலைமையில நிக்குதுன்னு பாபா குழந்தைங்களுக்கு தெளிவா புரிய வச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திற்குள்ளேயே நிலநடுக்கம் போன்றவை வந்து எல்லாம் தலைகீழ் ஆயிடும். நிலநடுக்கம் போன்றவற்றில் எண்ணற்றோர் இறப்பாங்க.
இப்போது விநாசம் நடந்தே தீரணும். நீங்கள் விநாசத்தின் காட்சியையும் ஸ்தாபனையின் காட்சியும் பார்த்தீங்க. அவற்றை பிறகு இந்த கண்ணால, அதாவது காட்சியா பார்த்த எல்லாத்தையும் இந்த கண்ணால நீங்க நேரா பார்ப்பீங்க. பக்தி மார்க்கத்துல என்னென்ன செய்யறாங்க இருந்தாலும் பாபா சொல்றாங்க, பக்தியில என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் யாரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது. ஏன்னா ஞானம் இல்லாமல் சத்கதி கிடைக்க முடியாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பொம்மைகள். நடத்துறதுன்னா இது பொம்மை பூஜைன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். மற்றும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்றாங்க, 1, குலத்திற்கு களங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. பவித்திரமாவேன் என தனக்குத்தானே சத்தியம் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், இப்போது உங்கள் நேரத்தையும் செல்வத்தையும் வீணாக்க கூடாது. மலர்களின் நந்தவனத்திற்கு செல்வதற்கு முட்களை அகற்ற வேண்டும். வரதானம், அலௌகிக்க விளையாட்டை அலௌகிக்க பொம்மைகளோடு விளையாடி சதா சக்திசாலியாகும் ஆடாத அசையாதவர் ஆகுக. பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அலௌகிக்க வாழ்க்கையில மாயாவுடைய தடை வர்றது கூட ஒரு விளையாட்டு. சரீர சக்திக்காக எப்படி விளையாட வைக்கிறாங்களோ அப்படி அலௌகிக்க யுகத்துல பிரச்சனைகளை பொம்மைகளாக உணர்ந்து அலௌகிக்க விளையாட்டை விளையாடுங்க. அவற்றை கண்டு பயப்படாதீங்க. அனைத்து எண்ணங்களோடும் தன்னை சொல்றாங்க, அனைத்து எண்ணங்களோடும் தன்னை பாப்தாதாவிடம் பலியிடுங்கள். அப்போது மாயா ஒருபோதும் யுத்தம் செய்ய முடியாது. தினந்தோறும் அமிர்த வேளையில் சாட்சியாகி தன்னை அனைத்து சக்திகளாலும் அலங்காரம் செய்யுங்கள். அப்போது ஆடாமலும் அசையாமலும் இருப்பீர்கள். ஸ்லோகன், உலகிய செய்தி எதையும் கேட்பதும் சொல்வதும் தனக்குள் குப்பையை சேமிப்பதாகும். அவ்யக்த சைகை, அப்பவித்திரத்தின் விதையையும் அழித்து சம்பூர்ண பவித்திரமாகுங்கள். நிரந்தரமாக நினைவில் இருங்கள். மனம் சொல் செயலில் பவித்திரமாகுங்கள் என்பது பாப்தாதாவின் முக்கிய கட்டளை. எண்ணத்திலும் அப்பவித்திரமோ அல்லது அசுத்தமோ இருக்கக்கூடாது. அதைத்தான் சம்பூர்ண பவித்திரம் என்று சொல்கிறார்கள். பழைய அசுத்த சம்ஸ்காரம் எண்ணத்தை தொட்டாலும், வீண் எண்ணங்கள் ஓடினாலும் அல்லது கனவு வந்தாலும் சம்பூர்ண பவித்திரம் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் பவித்ர பவ யோகி பவ என்ற முதலாவது பாடத்தை சொரூபத்திற்கு கொண்டு வாருங்கள். அப்போது பாப் சமான் மற்றும் தந்தையின் அருகில் வருவதற்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.